अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। விஷ்ணுதர்நாமத்துல 25வது நாமாவிலிருந்து பார்க்கணும். இதற்கு முன்னால புருஷோத்தமங்கிற நாமாவை பார்த்தோம். புருஷோத்தமம்னு சொன்னாலே கரம் அக்ஷரம் எனக்கூடியதான சகல பதார்த்தங்களத்துல அப்பாற்பட்டவர்னு ஒரு அர்த்தம். உலகமே ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஒண்ணு நாம் பார்க்கக்கூடியதான இத்தனை பொருள்கள், இன்னொன்னு நமக்கு அறியப்படாததான மூலப்பொருள். அந்த மூலப்பொருளை மூல பிரகிருதிங்கிறோம், மாயாங்கிறோம். அதுல இருந்தா சகல பதார்த்தங்களும் உண்டானது. அந்த பரமாத்மாவானவர் அந்த மாயையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களும் இவைகளை எல்லாத்தையும் கடந்தவர், எல்லாற்றை விட உயர்ந்ததான நிலையில் உள்ளவர் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல யஸ்மாத் தரம் அதீதோகம் அக்ஷராதபிதோத்தம அதோ லோகே வேதேத பிரதித புருஷோத்தம அப்படின்னு பகவத்கீதையில தானே சொல்லியிருப்பதனால் கர அக்ஷரமான எல்லா பதார்த்தங்களோட உயர்ந்தவர் எனக்கூடியதான அர்த்தத்துல புருஷோத்தமன்னு பார்த்தோம். இந்த புருஷோத்தமன்னு சொன்ன பிறகு அவருக்கு சர்வகான்னு, இந்த சர்வகான்னு சொன்னா எல்லாமாவே அவரே இருக்கார். ஒவ்வொரு பொருளாகவும் அவர் தான் இருக்கார். எப்படி ஒவ்வொரு பொருளா இருப்பார்? பொருள்கள் ஒண்ணுக்கொண்ணு மாறுதலா இருக்கு. நெருப்பு இருக்கு, ஜலம் இருக்கு. நெருப்பா இருக்கிற ஜலமா எப்படி இருக்க முடியும்? என்ன பரஸ்பர விரோதமா இருக்கு. ஜலம் இருந்தால் நெருப்பு அணைஞ்சு போயிடும். அப்படி இருக்கும் பொழுது நெருப்பாகவும் அவரே, ஜலமாகவும் அவரே இருக்கார் அப்படின்னு எப்படி நாம் புரிந்து கொள்வது? அப்படின்னு அந்தந்த செயலோடு அவர் இருக்கார். வேற மூலப்பொருள் ஒண்ணுதான். செயல் வெவ்வேறையாக இருக்கு, ஒரு உருவம் வெவ்வேறையாக இருக்கு. ஆகையால் வெவ்வேறு கர்மங்களை அடைஞ்சிருக்கு. அவ்வளவே தவிர இருக்கிற பொருள் ஒண்ணுதான், மூலப்பொருளான பரமாத்மா ஒண்ணுதான். அவர் தான் முதல்ல ஆகாசத்தை சிருஷ்டி பண்ணினார். ஆகாசத்துல ஆகாச வடிவமா இருக்கக்கூடியதான அவர் வாயுவை சிருஷ்டி பண்ணினார். தான் வாயுவாக இருந்து கொண்டு நெருப்பை சிருஷ்டி பண்ணினார். பிறகு நெருப்புல இருந்து ஜலத்தை உண்டு பண்ணினார். இந்த நெருப்புல இருந்து ஜலம் உண்டு பண்ணினார்னு சொன்னா அது சரியா வரலையேன்னு நமக்கு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு உபநிஷத்தே பதில் சொல்லும். நெருப்புல இருந்து தான் ஜலம் வருது அப்படின்னு. அது எப்படி சார்? ஜலம் வந்தா நெருப்பு அணைஞ்சு போயிடும். என்ன இல்லப்பா, நெருப்புல இருந்தா ஜலம் வருது அப்படின்னு. அது எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னு கேட்டா, வெயில்ல நடந்து போகும். 1 மணி நேரம் மத்தியானம் உச்சி வெயில்ல நடந்து போலாம். நடந்து போய் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தா உடம்பு முழுக்க வேர்த்து கொட்டி. இப்ப கேட்ட, வெயில்ல தானே போனேன், இப்ப சூடா இருக்கணும்னு உடம்புல இருந்து புகை தானே வரணும். புகை வராம ஜலம்னா வருது, வேர்த்துன்னா கொட்டிருக்கு. அப்ப அந்த உஷ்ணமானது என்ன பண்ணிட்டு ஜலத்தை உண்டு பண்ணி, அதான் அக்னே ராபா அப்படின்னு சொல்லப்பா. அப்படின்னு என்ன, வெறும் நெருப்பா இருந்தா அது எல்லாவற்றையும் சுடும். அந்த நெருப்பானது இந்த சரீரம் எனக்கூடியதான உபாதியோட சம்பந்தப்படுமையானால் அதுவே ஜலத்தை உண்டு பண்ணும். ஆகையால் நாம் எப்படி நெருப்புல இருந்து ஜலம் உண்டாச்சுன்னு கேட்க முடியாது. இப்படி எல்லா பதார்த்தங்களும் அந்த ஒரு மூலப்பொருள்ல இருந்து வெவ்வேறு உபாதிகளோட, வெவ்வேறு காரணங்களோட, வெவ்வேறு தருணங்களையும் உண்டாச்சு. ஆனால் அதுல இருந்து உண்டா இருக்கிறதுனால எல்லா பொருளாகவும் அவராகத்தான் இருக்கார். ஆகையால் தான் அவருக்கு அனந்தர் என்று பெயர். அனந்தம்னு சொன்னா என்ன அர்த்தம்? முடிவற்றவர்.
ஒரு பொருளில் தான் இருக்கிறார், இன்னொரு பொருள்ல இல்லை என்று இல்லை, எல்லா பொருளாகவும் அவர் இருக்கிறார். நமக்கு பரஸ்பர விருத்தமாக காணப்பட்ட போதிலும் பொருள்களில் எல்லாவற்றையும் ஒரு பரம்பொருளே தான் இருக்கிறார் என்கிறது இங்க சொல்லப்படும். ஆனால் அவருக்கு என்ன பேரு? சர்வா இல்லாம இருக்கார். அதான் மகாபாரதம் சொல்லும் பொழுது அசதஸ்ய சர்வஸ்ய பிரபவாப்யயாத் சர்வஸ்ய சர்வதா ஞானாத் சர்வமேனம் பிரஜட்டதே. அசதஸ்ய சதஸ்தைவா, சத்தான பொருள் கண்களுக்கு அறியக்கூடியதான பொருட்கள், அசத்தான பொருள் கண்களுக்கு அறியாததான பொருட்கள். புலனாகும் பொருள்களையும் அவர் தான் உண்டு பண்ணினார், புலனாகாத பொருளையும் அவர் தான் உண்டு பண்ணினார். நீங்க காத்த பார்க்க முடியாது, புண்ணியத்தையும் பாபத்தையும் பார்க்க முடியாது. இவைகளை பார்க்க முடியாத போனாலும் அவள் சுட்டிக்கப்பட்டிருக்கோ இல்லையோ அவைகள் இருக்கல்லவா, அவைகள் இருந்த போதிலும் அப்பொருளை யார் படைச்சது? தானா உண்டால சார், அது படைச்சிருக்கார். யாரு படைச்சார்? பரமாத்மா தான் படைச்சார். அசதஸ்ய சர்வஸ்ய பிரபவாப்யயாத், எல்லா பொருளையும் உண்டு பண்ணினார். உண்டு பண்றது மட்டுமல்ல, கடைசி காலத்துல தன்னிடத்துல ஒடுக்கிக் கொள்கிறார். பிரபவ அப்யம், உண்டு பண்றது தன்னிடத்துல சேர்த்துக்கிறது, இந்த ரெண்டும் அவர் தான் பண்ணிட்டு இருக்கார். சர்வஸ்ய சர்வதா ஞானாது, அதோட இல்ல எல்லாவற்றையும் எப்பொழுதும் அறிந்து கொண்டிருக்கிறார். எந்த பிராணி இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கான் பார்த்துட்டே, வேற எங்கும் இல்லை, உங்க இதயத்திலேயே இருந்து பார்த்துட்டு. நாம் அவரை பார்க்கலையே தவிர அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கார். நீங்க அவரை பார்த்தீர்களேயானால் இனிமேல் உங்களுக்கு சம்சாரம் இல்லை. யதா பஸ்ய பஸ்யதே ருக்ம வர்ணம் கர்த்தாரநீதம் புருஷம் பிரம்மயோனிம் அப்படின்னு எப்பொழுது தாங்கள் இதயத்தில் வீட்டிருக்கொண்டும் அப்பரம்பொருளை பார்க்கிறீர்களோ அதோட உங்களுக்கு சம்சாரத்தில் இருக்கிற துன்பங்கள்லாம் முடிஞ்சது. ஆனா அவருடைய பார்வை உங்க மேல எப்பொழுதுமே இருக்கு. நாம் நல்ல வழியில இருந்தாலும் கெட்ட வழியில இருந்தாலும், அவரை நினைத்தாலும் நினைக்காத போனாலும் அவர் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டே தான் இருக்க. உங்களை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய சுபாவம். அதனால்தான் அவருக்கு சாட்சி என்று பெயரிட்டோம். அப்படிப்பட்டத சர்வஸ்ய சர்வதா ஞானா, எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருக்கிறார். உங்களை அறியாத கணம் இல்லை. பிறந்தலிருந்து கடைசி வரைக்கும் எல்லா கணமும் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர். ஆகையால் அவருக்கு சர்வகான பேர். சர்வஸ்ய எல்லோரையும், சர்வதா ஞானா எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருப்பதனால் சர்வமேனம் பிரஜட்டதே, இவரை சர்வம்னு சொன்னார். ஆகையால் இந்த நாமாவத என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரமாத்மா போன நாமாவத புருஷோத்தமனாக சொன்னேன். புருஷோத்தமனாக இருக்கக்கூடியதான பொருளானவர் உலகத்துக்கு அப்பாற்பட்டவர்னு சொன்னா உலகத்துல இல்லையோ எனக்கூடியதான ஒரு எண்ணம் வரலாம். அப்படி இல்லை, உலகத்துல இருக்கிறார். உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்காரோ? இல்ல, எல்லா பொருளையும் எல்லாவற்றிலையும் வீட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவருக்கு சர்வம். இப்ப சர்வகான்னு பார்த்துட்டோம். இது பகவத் வச்சனா சர்வகா. அப்ப எல்லா பொருள்லையும் அவர் இருக்காருன்னு சொன்னா அவர் சாஸ்வதமோ இல்லையோ? அதோ நித்திய சாஸ்வதோயம் புராணா நன்யதே அந்யமானே சரீரே. அப்படி எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கிறவர், அழிவற்றவர்னு நீங்க சொன்னீட. அப்பொழுது எல்லாமாகவும் அவர் இருப்பாரு. ஆனால் உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் அழிவற்றதாகத்தானே இருக்கணும். பொருள் எல்லாம் பரமாத்மா இருக்கிறார், பரமாத்மா அழிவற்றவர்னு சொன்னா பொருள் எல்லாம் அழிவற்றதாக ஆயிடுச்சு. அப்ப லோகத்தில் இருக்கிற ஒரு பொருளும் உடையப்படாது, ஒரு பொருளும் அழியப்படாது. அப்படி இருக்கோ? குடமோ இல்ல கிளாஸோ நீங்க எதை வாங்கினாலும் அடுத்த நாள் கண்ணை போடுறதோ இல்லையோ. அப்ப எல்லா பொருளும் அழிஞ்சதுதான் இருக்கு, அது அழிக்கப்பட்டுன்றது. இந்த காலமானது எல்லாவற்றையும் நாசம் பண்ணி கொண்டிருக்கு. இப்ப பரம்பொருளாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ற சர்வஹா. அவர் வெறும் சர்வஹா மட்டுமில்ல, சர்வஹா. சர்வஹா
அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? திருணாதி சம்ஹார சமயே சம்ஹரதி சம்ஹாரயதி சகல பிரஜா இது சர்வா. தான் அவைகளுக்குள்ள இருந்த போதிலும் எல்லாவற்றையும் தானே அவைகளை அழித்துக் கொண்டிருக்கிறார், மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை அப்படியே இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த குழந்தை வளரணும். வளரணும்னா பழைய நிலை போய் புது நிலை வரணும். அது வெறுமன படுத்துட்டு இருக்கு. ஒரு 6 மாசம் அப்புறம் உட்கார்றதுக்கு முயற்சி பண்றது, தவழறது, தவழ பிறகு எழுந்து நிக்கிறது, கை கால்லாம் பிரிச்சாருது. அதுக்கப்புறம் என்னாச்சு? அது எங்கேயும் நடந்தது போயிட்டு வருது, கீழே விழுறது. அதனுடைய பழைய சரீரம் போய் புது சரீரம் நாள் நாளுக்கு மாறிக்கொண்டே இருக்கு. இப்ப பழசு போனா தானே புதுசு வரும். அப்ப பழச அழித்து கொண்டே இருக்கிறார் எப்பொழுது புதுசை உண்டு பண்ணும் தருணத்தில். ஆகையார் ஒரு புதுசா ஒரு பொருளை உண்டு பண்ணுகிறார் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். பழையதான பொருள்களை அதை அழித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் சர்வா நிச்சயமாக இருக்கணும் என்ற நிர்பந்தம் அல்ல. அவர் நிச்சயமா இருக்கார். அசரீரம் சரீரேஷு அனவஸ்தேஷ்வஸ்திதம் மகாந்தம் விபுமாத்மானம் மத்வாதீரோ நோஜதி. சரீரத்துக்குள்ள இருந்தாலும் சரீரத்தில் சம்பந்தப்படவில்லை. அழியக்கூடியதான பொருள்களில் இருந்த போதிலும் தான் அழியாமல் இருக்கிறார். அவைகளை எல்லாவற்றையும் மாறுதலை அவற்றில் உண்டு பண்ணுகிறார். ஏன்னா மாறுதல் இருந்தாதான் மனுஷனுக்கு சந்தோஷம். மனுஷன் எப்பொழுதும் மாறுதலை எதிர்பார்க்கிறார். இருந்த மாதிரியே இருந்தான்னா அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இல்லை. பழைய சொக்கா போகணும், புது சட்டை வாங்கணும். பழசை விட புதுசா ஒரு சேஞ்ச் இருக்கணும். எது இருந்தாலும் புதுசா இருந்தாதான் அவனுக்கு பிடிக்கிறது. புதுசுன்னு பழத்தை அழித்துத்தான் பண்ணணும். ஆகையால் அழிப்பவரும் அவர்தான். அழிப்பது என்கிறதுக்காக எதற்காக? நன்மைக்காகத்தான். பழசை போகணும், அப்பதான் புதுசு வரும். பழச அழிக்கிறதுக்கு புதுசா உண்டு பண்றதுக்கும் மனிதனுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக. ஆகையால் சர்வா சுருணாதி சம்ஹார சமயே. இந்த சம்ஹார சமயே அப்படின்னா ஏதோ எல்லாம் அனுப்புறம் ஒரே தரம் அழிச்சு விடலான்னு நினைக்க விடாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சம்ஹார சமயம் தனித்தனி. ஒரு கொசு உண்டாச்சுன்னா கொசுவுக்கு 2 நாள் தான் வாழ்க்கை. இன்னைக்கு பிறந்ததுன்னா மேக்சிமம் நாளைக்கு வரைக்கும், நாளைக்கு சாயந்தரத்துல பிராணம் விட்டுரும். அது தானா அதனுடைய லைஃப் ஸ்பேனே அவ்வளவுதான். அதே மாதிரி சில பதார்த்தம் கணக்கெல்லாம் 120 வருஷம் ஒரு யானை இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது காலமாயிடும். அப்படி லோகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் தாங்கள் பார்த்தீர்களேயானால் அதுக்கு ஒரு நியதமான ஒரு சமயம். ஒரு பசுமாடுல 15 வருஷம் 16 வருஷம், அதுக்கு மேல அது இருக்காது. அப்படின்னு தானே லோகத்துல பார்த்து கொண்டிருக்கோம். ஆகையால் இந்த அந்தந்த சமயம் வர்றப்ப அது போகணும். எல்லாவற்றையும் சேர்த்து வச்சு ஒரு பிரளய காலத்துல தான் எல்லாத்தையும் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா அப்படி நம்ம அனுபவம் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம்னா சில பேர் சேர்த்துட்டே இருக்க, சில பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறேன், சில பேர் லோகோசின்னு போயிட்டேன். அப்ப சிருஷ்டியும் இருக்கு, ஸ்திதியும் இருக்கு, சம்ஹாரமும் இருக்கு. 3ம் சைமல்டேனியஸா நடந்துருக்கு. ஒரு சமயத்துல எல்லாவற்றையும் சேர்த்து வச்சு ஒரே இதெல்லாம் அழிக்கிறேன்னு சொல்றது இல்லை. ஆகையால் இந்த சர்வனாங்கிற பதமானது கண்டினியூஸா நடக்கிறது. உலகத்தினுடைய மாறுதலோ அல்லது உலகத்தினுடைய அழுத்த வேற விதமாக வருகிறதோ அது போயிட்டே இருக்கு. எப்படி சிருஷ்டியானது நடக்கிறதோ அதே போல ஸ்திதியும் இருக்கு, அதே போல சம்ஹாரமும் இருக்கு. அந்த சம்ஹாரம் எனக்கூடியதான ஆஸ்பெக்ட பார்த்து கொண்டிருக்கிறவர் அவருக்கு அந்த பரமாத்மாவுக்கு சர்வானது. அவர் இந்த விஷயத்துல தானே டைரக்டா பண்றதில்ல, சில பேர் வச்சு அவராலையும் சொல்ல வைக்கிறார். மாறுதல் என்கிறது ஒவ்வொரு மாறுதலையும் தானே பண்றதில்ல, ஜெனரலாக அது மாறும்படி பண்ணிவிட்டார். நீங்க ஆகாரத்தை உட்கொண்டீடையானால் அந்த ஆகாரமானது உங்க சரீரத்தை மாத்தணும். இதுக்காக பரமாத்மா வர வேண்டாம். பரமாத்மா இதை மாத்தட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டார். நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்னு, அவர் நினைத்தால் எல்லாம் நடக்கும், நாம் நினைச்சால் நடக்கிறது கூட நடக்காது. ஏன்னா இதற்கு அசத்திய சங்கல்பம். நாம் ஏதோ ஒன்று நினைக்கிறோம், நடுவில் ஏதோ முட்டுக்கட்டை வந்து நான் நினைச்சது வேற விதமா நடக்கிறது. மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் இருக்கிறோம்.
ஆனா பரமாத்மாவுக்கு அப்படி இல்லை. அவர் மனதுல எது நினைக்கிறாரோ அது அப்பவே நடக்கிறது, அதே மாதிரியே நடக்கிறது. ஆகையால்தான் அவருக்கு சத்திய சங்கல்பர் அப்படின்னு பேர். அதனால சத்திய சங்கல்பரா இருக்கக்கூடியதான அந்த பரமாத்மா என்ன பண்ணிருக்க, இவாளுக்கு அந்தந்த அவளுடைய கர்மாக்கு தக்கவாறு என்னென்னமா நடக்கட்டும், என்னெல்லாம் ஆகட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிவிட்டார். ஆகையால் இந்த சம்ஹாரம் மாறுதல் அப்படிங்கிறது, மாறுதல் என்கிறது மாற்றவரும் அவர்தான். அதை மாற்றுவதற்கு தான் நேரா ஈடுபடுறதில்லை, அத அவருடைய சங்கல்பத்தினாலே மற்ற பதார்த்தங்கள்னால். அதனால சம்ஹரதி சம்ஹாரயதிச்சா, தானே கொள்ளுகிறார், மாறும்படி தானே பண்றார். அதனாலதான் அதுவும் அவருக்கு சர்வகான்னு பேர். ஒரு காரியத்தை பண்றவரும் அவர்தான், அந்த காரியத்தை பண்ணும்படி தூண்டுறவருக்கும் கருத்துருத்துவம் உண்டு. சமையல்காரர் இருக்கார், சமையல்கார மாமா வர்றார் கல்யாணத்துக்கு, அவர் ஏதாவது பண்ணாரோ ஒண்ணும் பண்றது இல்லை. அவர் வரும்போது சேர் போட்டு உட்கார்றார், நீ இந்த காய்கறி நறுக்கு, நீ இங்க உப்பு போடு, நீ அது போடு, நீ அது போடு, இப்படிதான் ஏமாத்தேன். அது நானே பண்ணுவேன், என்ன பிரயோஜனம் இல்லை, உமக்கு தெரியும். என்ன சொன்னா வச்சு யாரும் கேட்க மாட்டேன், அவருக்கு தெரியும். அவர் சொன்னா எல்லாரும் கேட்பா, அவருக்கு தெரியும் யாரு என்ன பண்ணினா நன்னா இருக்கும், கரெக்டா நடக்குது. ஆனா அவர் எந்த பொருளும் கொண்டு வைக்கல, எடுத்து வைக்கல, நீ போய் பரிமாறுங்கிறார், நீ இலை போடுங்கிறார். இவர் பாட்டுக்கு ஆனாரு, காசு மட்டும் கிடைக்குது, அவர் தான் வாங்கிறார். என்ன சார், தான் செய்யறதும் சரி, செய்ய வைக்கிறதும் அந்த செயல் தான். ஆகையால் சம்ஹாரம் பண்றதும் பரமேஸ்வரன் தான். சம்ஹாரயதி, அதை மாறும்படி தூண்டுவதும் அவர் தான். ஆகையால் சர்வகாங்கிற பதத்துக்கு இந்த பேரு. ஆகையால் திருணாதி சம்ஹார சமயே சம்ஹரதி சம்ஹாரயதி சகல பிரஜாஹா இது சர்வஹா, அப்படி ரெண்டாவது நாமம். அதுக்கப்புறம் மூணாவது சிவஹான்னு பேர். இந்த சிவஹான்னு பேரு தான் நமக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா நம்ம மகாவிஷ்ணு நாமத்தை பார்க்கிறோம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சிவஹான்னு பேர் வருது அப்படின்னு நினைக்கலாம். சிவன் என்ற ஸ்வரூபமும் விஷ்ணு என்கிற ஸ்வரூபமும் ஒண்ணுதான். சிவஸ்யஹ்ருதயம் விஷ்ணு, விஷ்ணோஸ்யஹ்ருதயம் சிவா. அப்படி சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணுதான். ஆனா அந்தந்த செயல்ல ஈடுபடும் பொழுது அந்தந்த உருவத்தோட இருந்தது. சாதாரணமாகவே நம்ம இந்த ட்ரெஸ்ல இருக்கோம், வீட்டுக்கு போனா வேற ட்ரெஸ்ல இருக்கோம், அதே போல வேற எங்கேயாவது போனா அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறேன், உருவத்தை மாத்துக்கிறேன். அதே விதமாக அந்தந்த செயலுக்கு தகுந்தா போல அந்தந்த உருவம். உலகத்தை உண்டு பண்ணணும்னா அதுக்கு வேண்டியதான அறிவை வரவழைத்து கொண்டு பண்ணுகிறார். ஒரு பாட்டு பாடுறாருன்னு சொன்னா அந்த பாட்டை பாடுறதுக்கு அந்த அறிவு எப்பொழுதும் அவருக்கு பாட்டு பாட வரும்னு பாடிட்டே இருப்பாரோ, விடாம இல்ல பாடுன்னு சொன்னப்பதான் பாடுவார். ஓ, இவர் பாடினாதான் இவருக்கு பாட்டு தெரியும்னு தெரியும். அப்ப என்ன, அதே போலயே எந்தெந்த ஒரு செயலை பண்ணுகிறாரோ அதுக்கு தகுந்ததான உருவம், தகுந்ததான அறிவை உபயோகப்படுத்துவது. அதே போல இவர் சிவஸ்வரூபமாகவும் இருக்கார். இந்த சிவஸ்வரூபம்னா என்ன அர்த்தம், நித்திரை புண்ணியமாக இருக்கார். சிவனுடைய உண்மையான வடிவமானது திரிகுணாதீதமான வடிவம். திரைகுண்ய விஷயா வேதா நித்ரைகுண்யோபவார்ஜுனா அப்படிங்கிறது பகவத்கீதை. இந்த வேதங்கள் எல்லாம் 3 குணங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கு. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த தமோகுணத்தை ரஜோகுணத்தினால ஜெயித்து, ரஜோகுணத்தை சத்வகுணத்தினால ஜெயித்து, சத்வகுணத்தையே வைத்துக் கொண்டிருப்போமே. ஆனால் பிறகு ஒரு நாளைக்கு சத்வகுணமும் உங்களை விட்டு விட்டு நித்திரை குண்யமான நிலையை அடையலாம். ஆகையால் தான் நாம் சத்வகுணத்தை அடையணுமே என்றால் அதற்காக என்ன பண்ணணும், நம்ம வேதோக்தமான கர்மாக்களையும் நித்திய கர்மாக்களையும் ஈஸ்வர ஆராதனமாக பண்ணி கொண்டிருக்கணும், பகவன் நாமாவை கேட்டுக் கொண்டிருக்கணும். இப்படி பண்ணிட்டே இருந்தோமே ஆனால் நமக்கு அந்த நிலையானது வரும். ஆகையால் அந்த நிலையில எப்பொழுதும் இருக்கிறவர் பரமேஸ்வரன் சிவகான். அதனால்தான் அவருக்கு பசுபதினு பேர். பசுக்களாக இருக்கக்கூடியதான நாம் என்னை பார்த்து பசுங்கிறல சார். பசுன்னு சொன்ன அஞ்ஞானிகள், ஆணவ மலம், காயிக மலம், கார்மிக மலம் எனக்கூடியதான 3 மலங்களுடன் கூடினவன் பசு. சரீரத்துல மலம் இருக்கு, கர்மாக்களை அதிகமாக பண்ணியிருக்கும். இந்த கர்மாக்களுடைய விளைவாகத்தான் இந்த சரீரம் நமக்கு கிடைச்சது.
சரீரம் கிடைச்சது, அதனால நம்ம எதிர்பாராத துன்பங்கள் வருகிறது. புண்ணியமும் சுகமும் வருது, ஆனா சுகத்தை விட துன்பம் தான் ஜாஸ்தியா இருக்கு. துன்பம் தான் அதிகமாக எல்லோராலையும் அடையப்படுகிறது. யாரை கேட்டாலும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு தானே இருக்கான். அது எதனால? பாபம் பண்ணிருக்கான். இந்த பாபமானது மனுஷியாரிடத்துல இருந்தது. புண்ணியமும் இருக்கு உங்களுக்கு, இல்லாதவனா காசு சம்பாதிப்பேடா, இல்ல அப்பப்ப ஏதோ வாழ்க்கையில சுகங்கள் அனுபவிப்பேட, அதை அனுபவிச்சிருக்கேன். புண்ணியம் இருக்கு, ஆனா அந்த புண்ணியமானது பாபம் வரும் பொழுது, இந்த துன்பம் வரும் பொழுது அந்த கணக்கிலேயே இல்லாத மாதிரி தெரியுது. நமக்கு எது கிடைக்கலையோ அதனிடத்துலதான் நமக்கு ஒரு அதிகமான ஒரு வருத்தம் இருக்கு. பாத்தியா, எல்லோருக்கும் கிடைக்கிறது, எனக்கு கிடைக்கும். எல்லோருக்கும் இல்லாதான நன்மை உங்களுக்கு இருக்கு என்கிறத நீங்க நினைச்சு பார்த்தேடும் இல்லை. ஒரு விலங்குகளுக்கு இல்லாதான ஒரு சுவாதந்திரியம் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இஷ்டமா எத்தனையோ காசு சம்பாதிச்சுக்கலாம், சம்பாதிச்ச காசை நீங்க செலவு பண்ணிக்கலாம், எல்லாமும் இருக்கு. இவைகள்லாம் மற்ற பிராணிகளுக்கு அவ்வளவு இல்லை. உங்களுக்கு இருந்த போதும் இது கணக்குல இல்லை. எது உங்களுக்கு இல்லையோ அதுதான் அதிகமா இருக்கு, அதிகமா வருத்தத்தை அளிக்கிறது. இப்படிப்பட்டதான இந்த வருத்தங்கள்லாம் இருப்பது இது காரணமான மலம். இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதாக இன்னொரு மலம் இருக்கு, இது அகங்காரம். இருக்கிறதுக்குள்ளே நான் தான் உதவி, எனக்கு சமானமான யாரும் உண்டா என்ன, நான் தான் இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்திருக்கேன், பை மை ஓன் எஃபர்ட் அப்படிங்கிறேன். உங்களை விட 100 மடங்கு முயற்சி பண்ணினவன் தான் ஒன்றும் கிடைக்காம திண்டாடுறான். ஏதோ நமக்கு வாழ்க்கையில் எதோட வந்திருக்குன்னு சொன்னா அது ஏதோ ஈஸ்வரானுகிரகமே தவிர எஃபர்ட்னு சொல்ல முடியாது. ஆகையால் என்ன பண்ணோம், நமக்கு அகங்காரம் கூடாது. ஆனா அகங்காரம் கூடாதுன்னு சொன்னா எல்லோருக்கும் இருக்கு, அதுல பர்சன்டேஜ் தான் வித்தியாசமே தவிர நான் பண்ணினேன் கிடையாது. இந்த அகங்காரம் தான் ஆணவ மதம். அதே சமயத்துல சில சமயத்துல என்ன பண்றது, உங்களுக்கு டிப்ரெஷனையும் வரவழைக்கிறது. இவ்வளவு நான் பண்ணி கூட இது எனக்கு கிடைக்கல, பாத்தியா என்ன வாழ்க்கை அப்படிங்கிறான். என்னை விட SLC-ல 4 மார்க் கம்மியா வாங்கினேன் சார், அவன் முன்னாள் அப்ளை பண்ணி ஆபீசர் ஆயிட்டான் சார், எனக்கு ப்ரமோஷனே வரல சார். இது என்ன, உங்களை விட 4 மார்க் குறைச்சலா வாங்கினது அவனுக்கு தப்போ, மேல அவரை கொடுக்க கூடாதோ என்னமோ தெரியாது. ஜென்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணியிருக்கான், கிடைச்சது. ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா, இதுதான் வசதியானதுன்னு கவலைப்பட்டுட்டே இருக்கான். இந்த டிப்ரெஷன் ஒண்ணு அகங்காரத்தினால கர்வத்தினால நான் தான் வசதி என்று நினைக்கிறதோ, இல்ல வாழ்க்கையில என்னால அடைய முடியலையோ என்று சொல்லி போறதோ, இந்த ரெண்டும் இவனிடத்துல ஒரு தோஷம். இதுதான் ஆணவ மதம். வந்து அணுவாக நான் எதுக்கும் கையாளாகாதவனா இருக்கிறேனே, இந்த டிப்ரெஷனும் ஆணவ மதம் தான், அகங்காரத்தோட இருக்கிறதும் ஆணவ மதம் தான். இந்த தோஷங்கள் மனிதர்கள்ட்ட இருந்துருக்கு. இந்த தோஷங்கள் இருக்கிறதுனால்தான் உங்களுக்கு பசுன்னு பேரு. இந்த பசுக்களை மேய்த்து இருக்கிறவர் பசுபதி. அந்த பசுவனுடைய பாசங்களை நீக்குபவள் அம்பாள், பசு பாச விமோசன். ஆகையால் அப்படிப்பட்டதான பசுபதியானவர் பரமேஸ்வரனானவர் இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். ஆகையால் அவருக்கு நித்ரை குண்யர்னு, குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதான் நித்ரை குண்யதையா சுத்தத்வாது. நித்ரை குண்யமா இருக்கிறதுனால சுத்தனா இருக்கார். சுத்தனா இருக்கிறதுனால என்ன அர்த்தம்னா 3 குணங்களும் 3 தோஷங்களும் அடுத்துல இல்லை. ஆணவ மலம், காயிக மலம், கார்மிக மலம் எனக்கூடியதான 3 தோஷங்களும் அற்றவர், கடந்தவர். நித்ரை குண்யதையா சுத்தத்வாது சிவஹா சப்ரம்மா சிவத்தே பரமஸ்வரால் அப்படின்னு வேதங்கள் சொல்லதோ இல்லையோ, அவர்தான் பிரம்மா, அவர்தான் சிவன், அவர்தான் மற்ற பதார்த்தங்களும் இந்திரனாகவும் அக்னியாகவும் யமனாகவும் ஒருவரே தான் இருக்கிறார். இருக்கக்கூடியதான ஒரு சக்தி அநேக வடிவங்களாக இருக்கு. ஆகையால் சிவன் வேறு விஷ்ணு வேறு என்று நினைக்கிறது தப்பு. அதே செயலெல்லாம் ஒரு பரம்பொருள் பண்ணி கொண்டிருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன விஷ்ணுங்கிறார் வைகுண்டவாதே நாமம் போட்டு அப்படியே இருக்கார். அதை மட்டும் அர்த்தம் சொல்லப்படாது, அந்த உருவங்களோடையும் இருக்கார். அவருக்கு மத்திய கூர்ம வராக இப்படி ராமோ ராமஸ்ட அப்படிங்கிற அவதாரங்களும் உண்டு. ஆனா அவதாரங்கள் மட்டும் இல்லை, இவைகளை கடந்ததான ஒரு அப்பாற்பட்டதான சக்தி வடிவமாகவும் அவர் இருக்கிறார். அதான் பார்க்கணும். ஆகையால் சிவா
இது அபேதோபதேசாது அவர் சிவாதீனாம் சிவநாமபிகி அறிவேவ சூரியதே. ஆய பரமேஸ்வரனுடைய நாமாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களும் மகாவிஷ்ணுவை தான் சொல்றது. சரி, அசையாம நின்றாங்க. அது ஒரு இடத்துலயும் அவர் அசையாம அப்படியே நிற்கிறார். சமுத்திர மகனம் பார்க்கடலை கடைஞ்ச தேவதரைகளும் அரக்கர்களும் எதற்காக? அமுதம் வேணும். அமிர்தம் வந்தால்தான் அரக்கர்களை ஜெயிக்க முடியும். இந்த அரக்கர்களுக்கு அதிகமாக சக்தி வந்தது ஈஸ்வர ஆராதனத்தினால். அப்ப என்ன ஆச்சு? அவ எல்லோரும் சேர்ந்து தேவதைகளை அடிக்க ஆரம்பிச்சு. தேவதைகளுக்கு அடிக்க ஆரம்பிச்சா பிராணம் போயிட ஆரம்பிச்சு. இப்ப என்ன பண்றது? நம்ம ஜனங்கள்லாம் இனங்கள்லாம் குறைஞ்சு போயிடுறதே. இவ எல்லாருமே இந்த பண்ணி கொண்டிருக்காளே, இதுக்கு வழி பார்க்கணும் அப்படிங்கிற மரணம் இல்லாதான ஒரு வழியை தேடணும் அப்படி. அப்ப பார்க்கடலை கடைஞ்சா அதுல அமிர்தம் வரும். அமிர்தமானது குடித்தவர்களுக்கு மரணம் இல்லை. இப்ப இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நமக்கு இருக்கிறதே ரொம்ப குறைத்தல், ஜனங்கள் குறைத்தல். பெரிய காரியம். சமுத்திரத்தை மத்தனம் பண்ணணும், பார்க்கடலை புரியாது. என்ன வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அரக்கர்களையும் சேர்த்துக்கோம், உங்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லப்படும். சரி, காரியமாகட்டும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அவளையும் சேர்த்து. அமிர்தம் மரணம் இல்லைன்னு சொன்னா அவளுக்கு இஷ்டம் தானே. எல்லோருக்குமே அவளுக்கு தன்னுடைய பிராணம்ல ரொம்ப இஷ்டம். எது போனாலும் பரவாயில்ல, நான் உயிரோட இருக்கலாம். மானபூபம் நிபூயாசம் இது பிரேமாத்ம நிஷ்டதே அப்படின்னு ஒவ்வொருவரும் தான் உயிரோடையே இருக்கணும் என்று தான் நினைக்கிறான். இதை விடணும் என்று நினைக்கிற என்னதான் உடம்பு இருந்தாலும் என்னதான் கவலைகள் இருந்தாலும் சரி சொல்லிட்டு இருப்பான். போனா தேவலையம்மா, ஆனா சரி ரெடியா போவோம் அப்படின்னு நான் நோம்பும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சரீரத்துல நாம் அபிமானம் வைத்து வளர்த்து கொண்டிருக்கோம். இப்படியே இருக்கணும், இதோட இருக்கணும், விடப்படாது அப்படிங்கிற. ஆகையால் அவர்களும் பார்த்தாலாம், சரி மரணம் இல்லாதான் நிலையில நாம உட்கொள்வோம், நாமும் ரெடியாகும் அப்படி. ரெடியாகும் அப்படின்னு போனவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணினா, மந்திர ஒரு கடையணும்னா அதுக்கு இது வேணுமே, என்ன பண்றது? மந்திர பர்வத்தை அழிக்கணும், எழுதணும். எழுதணும் சமுத்திரத்துல போட்டா அது மொழி போயிடுறதுன்னு என்ன பண்றது? இப்ப அதை தூக்கிறதுக்கு தூக்கி வைத்தது தானே, நடுவில் இருந்தது தானே கடைய முடியும். ஸோ என்ன பண்றது? மறுபடியும் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணினார். இப்பொழுது மகாவிஷ்ணு ஆம வடிவமாக இருந்து கீழே இருந்துட்டு இந்த மந்திர மலையை அப்படியே தூக்கி பிடிச்சிட்டோம். இப்ப இது மேல இருக்கு, இதை கடையணும். கடையிறதுக்காக என்ன பண்றது? அது அந்த மத்த மாதிரி இருக்கும்போது கடையிறதுக்கு ஒரு கயர் வேணுமே. கயருக்கு எங்க போறது? ஆதிசேஷன் பெரியவர் அவரை என்ன பண்ணினார், நீங்க கயரா இருந்தோம்னார். தெய்வ காரியத்துக்காக ஒத்துண்டாரு. ஒரு பக்கம் அதை இது பண்ணி, ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அரக்கர்கள் சேர்ந்து இழுக்க ஆரம்பிச்சார். இழுத்தா கடைஞ்சா என்ன, அது வர்றத மேல போக ஆரம்பிச்சிருக்கு. அது கீழே போகாம இருக்கிறதுக்காக பிரார்த்திச்சதுமே கீழே ஆமையா அவர் காப்பாது. இப்ப இது மேல போக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வேகமா கிடங்க மேல போகுது. இப்ப இந்த மத்தானது மேல போகாம இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றது அப்படி. மறுபடியும் பகவானை பிரார்த்திக்கும் பொழுது பகவான் என்ன பண்ணினார், தானே தன் கையால மேல் பாகத்தை முடிச்சுட்டாராம். அதை முடிக்கிற காலத்தை தான் இழுக்கல. அந்த பக்கம் தேவர்கள் இருக்கிற, இந்த பக்கம் அரக்கர்கள் இருக்கிற, கடையப்பட்டதுக்கு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்கார், வெறும்னு நின்றுட்டு அசையாம நின்றுட்டு அந்த மலையானது அப்படியே கையால முடிச்சுட்டு இருக்கார். இந்த ஒரு கோலத்துக்கு தான் காணுது அசையாம நிற்பவர். இது எல்லா சந்தர்ப்பத்திலையும் அசைஞ்சுட்டு இருக்காரு. இங்க போறார், அங்கே போறார். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வாமனாவதாரம், நரசிம்மாவதாரம், எல்லா அவதாரங்களையும் என்னென்ன செயல்களையும் பண்ணி கொண்டிருக்கிறார். லோக சம்ரட்சணத்துக்காக இங்கும் அங்கும் அலைந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு கோலத்துல கடைசி வரைக்கும் நின்றுட்டே இருந்தார். அமுதம் வந்தது, தேவதைகளும் அரக்கர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்ட.
அப்பொழுது பகவான் அந்த அவதாரத்தை விட்டு மோகினி அவதாரத்தை அழகான ஒரு பெண் வடிவமா வந்த நான் எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறேன்னு சொன்னேன். சரின்னு கொடுத்தேன். அதுக்கப்புறம் முதல்ல தேவதைகளுக்கு பரிமாறிட்டே இருந்து அதோட ஆயிடுது, அறக்கரைகளுக்கு ஒன்றும் கிடைக்கல, அப்படி போயிடுதுன்னு வச்சுக்கோ. ஆனா அந்த கடையும் பொழுது நான் எப்படி இருக்கேன், ஒரு தூணாட்டம் அசையாமல் இருக்கிறார். ஆகையால் ஒரு அவதாரம் முழுக்க அசையாமல் இருந்தார். அதான் அவருக்கு ஆகையால் அவருக்கு காணும் அப்படின்னு சர்வ சர்வ சிவ காணோ பூதாதி. அடுத்த நாமம். இப்ப இந்த நாமாவில ஒரு அவதாரத்தையே பார்த்தோம். புருஷோத்தமனாக இருந்தவர் காணுவானார், சிவஸ்வரூபத்தை அடைந்தார். முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை அடைந்தார். அடுத்ததாக காணுவாக பார்க்கடலில் மந்தர பர்வதத்தை அத அசையாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படி நின்றார் அப்படிங்கிற ஒரு கோலத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு இவர் இப்ப இப்படி பண்ணிட்டு இப்பதான் இருக்காரா, இது எப்பொழுதும் இருக்காரா? இவர் தான் சார் எப்பொழுதும் இருக்கார். ததேவதோமிய இதமக்கர ஆசை ஏகமேவாத்மீயம். எல்லா உலகங்களும் உண்டாறதுக்கு முன்னாலேயும் அவர் தான், அவரிடத்தில் தான் உலகங்கள் தான். இதே தானே 100 தரம் சொல்றேன். ரைட். உபநிஷத்தை மறுபடியும் மறுபடியும் அதே தான். எதற்காக அதை சொல்றது அப்படின்னா, இந்த உலகம் உண்டானப்புறம் அவரை மறந்துட்டதே அதுக்காக தான். நமக்கு இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு சொல்லணும், பரம்பொருளை இதயத்தில் பார்க்கணும்னு சொல்லணும். ஏன் பார்க்கிறோமா, நினைக்கிறோமா? ஏன் பரான்பிகானித்யத்ரணஸ்வயம்பூ தஸ்மாத் பராக்பஸ்யதினாந்தராத்மன். இந்த புலன்கள்லாம் உண்டு பண்ணினாரே, இந்த புலன்கள்லாம் உண்டு பண்ணினவரை எப்படி உண்டு பண்ணப்பட்டிருக்க, நோக்கி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. கண்களால் வெளி உருவத்தை பார்க்கலாமே ஒழிய உள்ளூர் இருக்கிற உருவத்தை பார்க்க முடியாது. காதுகள் வெளியில் இருக்கிற சொற்களை கேட்கிறதை தவிர உள்ளூர் சத்தத்தை கேட்கல. மூன்று வெளியில இருக்கிற வாசனை தான் அறியறதே தவிர உள்ள இருக்கிற வாசனை அறியல. அது ரொம்ப கஷ்டம் நமக்கு. இந்த புலன்கள் எல்லாம் இப்படி சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுனால மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், பராக்காகவே இருக்கான், வெளியிலேயே பார்த்து கொண்டிருக்கான். அவனுக்கு என்ன வேணும், உள் திருந்து உள்நோக்கி பார்க்கணும். எதற்காக பார்க்கணும்? ஆமிருத்தோ அமிர்தத்துவம் இஷ்டம். இந்த வாழ்க்கை போரும் சம்சாரம் போரும் இதுல இருக்கிற திண்டாடினது போரும் நான் அமிர்தத்துவத்தை அடையணும் என்று உள்நோக்கி பார்க்கிறார். உள்நோக்கி பார்ப்பது என்கிறதுனா சமுத்திர மதனம். இந்த பார்க்கடல் மாதிரி தானே இந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மனசை கடையணும். எப்படி கடையணும்? இதுக்கு ஒரு மத்து வேணுமே. என்ன மத்து இங்க இருக்கு? தத்துவமசிங்கிற வாக்கியம். தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்மா போன்றதான மகா வாக்கியங்கள்னால் இந்த மனது எனக்குடையதான பார்க்கடலை கடையணும். இதை நீங்க கடையணும்னு அதுக்கு ஒரு கயறு வேணுமே. இந்த மத்த கடையறதுக்கு அதான் பக்திங்கிற கயிறு, பக்தி சிரத்தைகள்ங்கிற கயிறை வச்சுட்டு இதை கடையணும். அனஞ்சடையானால் முதல்ல ஆலாகலம் வராத நமக்கு முதல்ல இல்லாத ப்ராப்ளம். வேதாந்தத்துக்கு ஆரம்பிச்சுன்னா ப்ராப்ளம் வரும். உத்தியோகத்துல டிரான்ஸ்பர் பண்ணுவான், நைட் ஷிஃப்ட் போடுவான், வரணும். எத்தனையோ ப்ராப்ளம் வரத்தான் வரும். ஏன்னா திரேயாம்சி பகு விக்னானி, நல்ல காரியங்களை பண்றது என்று தொடங்கினால் அதற்கு இடையூறுகள் வரும். ஆனால் இடையூறுகள் வந்தால் அதை பொருள் பார்க்காமல் ஈஸ்வரனையும் நாம் நினைத்து கொண்டு பக்தியோட இருப்போமே, ஆனால் நிச்சயமாக நாம் நன்மையை அடைவோம். இடையூறுகள் வருதுங்கிறதுக்காக நீங்க கவலைப்படக்கூடாது, விடப்படாது. விட்டலையானால் அடுத்த பிறவிலையும் வரும். ஏன்னா எண்ணிக்கை எடுத்திருந்தாலும் இது அப்படித்தானே. ஆகையால் இடையூறுகளை பாராமல் நீங்க மறுபடியும் பகவத் பக்தியோட குரு பக்தியோட ஆரம்பிக்கலையானால் நிச்சயமாக அடைய முடியும். ஒரு நாள் இல்லாத போனாலும் ஒரு நாள் அடையலாம். அப்படி முதல்ல விஷங்கள் வந்தது. அதற்கு பிறகு அநேக பதார்த்தங்கள் வந்தது. புத்தேஸ்வரத்து இப்படி என்ன யானைகள்லாம் வந்தது, ஐராவதம் வந்தது, சந்திரன் வந்தார். எல்லாம்
கடைசியில் என்னாச்சு அமிர்தம் வந்தது. இப்படிப்பட்டதான அமிர்தத்தை வந்த பிறகு அந்த அமிர்தத்தை தான் கொடுத்து அனுப்பிட்டார். அதனால நம்ம சரீரத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடியதான இந்த மனது எனக்கூடியதான ஒரு பார்க்கடலை கடையும். இந்த கடைஞ்சு அதனால அமிர்தத்துவத்தை அடைகிறோம். அதனாலதான் கத்தி தீரக பிரத்யேகாத்மான மைத்தது ஆவருத்த ஜட்டுரு அமிர்தத்துவம் இத்தன் அப்படின்னு வேதங்கள் சொல்றது. ஆகையால் அவர் எதிர்க்க இருந்தாலும் நாம் அவரை பார்க்கலை, அவருடைய செயல்கள் இருந்த போதிலும் நாம் அவரை பார்க்கலை. அதனால்தான் உபனிஷத்து 100 தரம் அவரை பாரு பாருங்கிறது. ஒரு தரம் சொன்னா போறாத அவராக படைச்சார் அவர், இவர்களுக்கெல்லாம் முன்னால் அவர் வந்தார் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஆத்மாவா இதனே ஏவாந்திராது ஆரம்பமே கைதறிவது. ஏன் சுவாமி இப்படி சொல்றது அப்படின்னா, இதுதான் ஐயா நீங்க பார்க்கணும், நீங்க செய்ய வேண்டியதான ஒரே வேலை இதுதான். ஆனா இந்த வேலையை நீங்க செய்யாமல் உலகத்தில் இருக்கிற ஊரெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதை பார்க்கறதுனால உங்களுக்கு அநேக விதமான துன்பங்களும் ஏற்படுகிறது. ஆகையால் உங்க இந்த உலகத்துக்கு மூல காரணமா இருக்கிற உலகத்தை உண்டு பண்ணினவரான அவரை பார்க்கவும். அவருடைய உருவமானது பூதாதி, எல்லா பிராணிகளுக்கும் ஆரம்பமாக உள்ளவர், ஆதியாக உள்ளவர். அவரிடத்துலதான் அதுக்கு பிறகுதான் எல்லாமே உண்டாச்சு. இப்பொழுது தாங்கள் அனுபவிக்கக்கூடியதான பஞ்சபூதங்களோ, பஞ்சபூதங்களுக்கு உண்டாதான புலன்களோ, அந்த புலன்கள் இருப்பதற்காக ஒரு சரீரமும், அந்த சரீரம் வேலை செய்யறதுக்காக இருக்கக்கூடியதான பிராணமும், அந்த பிராணத்துக்கு வேண்டியதான தீனியும், இதை சாப்பிட்டால் அதற்கு தீர்ணமாகக்கூடியதான பொருளும் அத்தனையும் எங்கிருந்து உண்டாச்சு? அந்த பரமாத்மாவுக்கு உண்டான. ஆகையால் அவருடைய சுரூபம் என்ன? பூதாதி. பஞ்சபூதங்களுக்கு முதல்ல இருப்பவர்னு மட்டுமல்ல, எல்லா பிராணிகளுக்கும் முன்னால இருந்தவர். நீங்க என்னென்னமோ நீங்க தாத்தாங்கிற, தாத்தாவுக்கு தாத்தாங்கிற. சாதாரணமா முன்காலத்துல 7 தலைமுறை தெரிஞ்சிருக்கணும். இந்த அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அது மாதிரி 7 ஜெனரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் பொண்ணை கொடுப்பா. யாதம் சப்த பூருஷம். இப்ப திரிபூருஷம் தெரிஞ்சாலே பூர்வம். திரிபூருஷம் எப்படி தெரியும்? ஏதோ தர்ப்பண சார்ந்தங்கள்லாம் பண்ணினேன். அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அவருக்கு அப்பாவுக்கு அப்பா, அது வரைக்கும் சார்ந்த தர்ப்பணாதிகள்ல தெரியும். அதாவது தெரியலன்னு அதையும் விட்டவனுக்கு அதுவும் தெரியும், அப்பாதான் தெரியும். அதுக்கு மேல அவர் சொல்லலை எனக்கு. அந்த லெவலுக்கு இறங்கி போயிட்டோம். ஆனா இந்த மூல காரணமா இருக்கிறது யார் தெரியுமா? அந்த பரமாத்மா. ஆகையால் அந்த பரமாத்மாவிடத்திலும் எல்லாம் வந்ததுங்கிறதுக்காக தான் பூதாதி. அதோட மட்டுமல்ல, உலகங்கள்லாம் முதலா இருக்கிறவர்னு மட்டும் நினைக்காதீங்க, அவர் தான் நிதி. நிதினா வைப்பு, எல்லாம் ஒரு இடத்துல வைக்கப்பட்டதான இடம். இந்த நிதிகள்னு சொல்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப நாளா இந்த சேஃப் டிபாசிட் லாக்கர்ஸ் சொல்ற பதில இந்த பேங்க் எல்லாம் வச்சிருக்கான். ரொம்ப பத்திரமா இந்த பொருளை கொண்டு வந்து அவன் வச்சிருக்கான், அவன் பத்திரமா காப்பாற்றிருப்பான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சேஃப் டிபாசிட்ங்கிறது முதல்லயே ஆரம்பிச்சு வச்ச ஒரு புகையர். எல்லா பொருளையும் அவர்கள் வச்சிருக்கார். அவர்கிட்ட இருக்கக்கூடியதான் நிதிகள் நவநிதிகள். ஒண்ணுல 9 நிதிகள். இந்த நவநிதிகளை அவர் வச்சிருக்கார். அவர் அதுக்குள்ள எப்படி சங்கநிதி, பத்மநிதி, தோயநிதி இப்படின்னு அதுக்காக பேர் வச்சு இந்த நவநிதிகள் அவருக்கு முன்னால் அப்படியே 9 பக்கம் அப்படியே ரவுண்டா வச்சிருக்கார். அவர்கிட்ட இருக்கிற நிதிகள்ல மட்டும் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னேன்னா, எடுக்க மறுபடியும் வந்துட்டே இருக்கு சார். அது நீங்க காசுக்காக ஒரு இது வச்சிருக்கு, அந்த காசை செலவு பண்றதுக்காக எடுத்து அப்புறம் என்னாச்சு ஆயிடுச்சு. அது நீங்க தான் வைக்கணும். ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடியதான் நிதிகள் என்ன தெரியுமா? காசு அதை வந்து எடுத்ததுமே உங்க கை வெளியில வர்றதுக்கு முன்னாலே அது ரொம்ப போயிடுது. அப்படிப்பட்டதான் நிதிகளை வைத்துக் கொண்டிருக்காரு. இப்போ நீங்க பெசன் நகர்ல அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்க குபேரத்துல நவநிதிகள் ரொம்ப போட்டிருக்கோம். வெறும் பெட்டி வச்சிருக்கு. மொத்த நிதி சங்க நிதி எழுதி வச்சிருக்காரு. இந்த கான்செப்ட புரியணுமோ இல்லையா, அது மாதிரி போய் பார்க்கலாம். அதே மாதிரியாக இந்த நிதிகள் எல்லாம் அங்க வச்சிருக்காரு. இந்த நிதி ஸ்வரூபம் யார் தெரியுமா? நீங்க மகாவி எல்லாத்தையும் சேர்த்து அங்கே வச்சிருக்கார். அதான் சொல்றேன், பிரளய காலே அஸ்மாது அஸ்மின்னு சர்வம் நிதியதே. பிரளய காலத்துல இவரிடத்துல எல்லாமும் வைக்கப்பட்டிருக்கு.
இது நிதி கர்மண்யதிகரணேஜ இது கிப்ரத்ய தயேவ நிதி சேத்தியதே. அப்படி எல்லாமும் அவர்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கார். ஒரு பொருளும் அழியலை. உலகத்துல இருக்க பொருள்னா அழிஞ்சதுன்னு நம்ம சொல்றோமே எதுவும் அழியலை. அழிவதற்கும் இல்லை, எல்லாமே அவரிடத்துல இருக்கு. ஏன் இருந்தோம், யாராவது காரணமாயிட்டா எங்க விஜயனார் அவர் சுவாமி கிட்ட போயிட்டார். கரெக்டான வார்த்தை. நமக்கு தெரியாத இடத்துக்கு போயிருக்கார். ஒரு பொருளுக்கும் அழிவு கிடையாது. அது சூட்சமான நிலையை அடைவதுதான் அதுக்கு காரணம். காரண நிலையை அடைகிறதுக்கு தான் அதுக்கு நாசம். ஒரு பொருளும் நாசமாகாது. சயின்ஸ்ல சொன்னா எதுவும் மாசோ எனர்ஜியோ அழியாதுன்னு சொல்றோம். ஒரு சக்தியானது இன்னொரு சக்தியாக மாறும். இந்த வித்யுத் சக்தியானது உஷ்ண சக்தியாக மாறும். உஷ்ண சக்தியானது இன்னொரு சக்தியாக மாறும். டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். அவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா அவன் சொன்னாங்க, நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இதான் சுவாமி உலகத்திய தத்துவம். எல்லாமும் பரமாத்மா. ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுமே தவிர அழியாது. அது அழிவது என்று சொன்னால் மாறுவதுன்னு அர்த்தம். மரம் வச்சிருந்தனே என்ன ஆச்சுன்னா டேபிளா பண்ணிவிட்டேன், மரம் போச்சு. மரம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா என்னாச்சு, அது டேபிளா பண்ணிவிட்டேன். மண் இருந்தது என்ன ஆச்சுன்னு குடமா ஆக்கிவிட்டேன். கோதுமை இருந்தது என்ன ஆச்சுன்னு ரொட்டியா பண்ணினேன். அவ்வளவுதான். மாவு இல்லை இங்க, என்ன ஆச்சு, ரொட்டியா ஆச்சு. ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுமே தவிர அழியாது. அதனால எல்லா பொருளும் எங்க இருக்கு, அவரிடத்துல இருக்கு. இந்த அவரிடத்துல இருக்குன்னா பொருள்களை வெவ்வேறு விதமாக மாறின பொருள்களை தன்னிடத்தில் ஒடுக்கி கொண்டிருக்கிறார். அதான் நீங்க சாதாரணமாக என்ன பண்றேன், காசா இருந்ததுன்னா திருடன் எடுத்து போயிடுவானோன்னு அதை என்ன பண்ணிட்டு இருக்கு, வேற பொருளா மாற்றி வச்சு காசாக வச்சுக்கிறேன். ஒரு வீடா வாங்குறேன், சோஃபா வாங்குறேன், டிவி வாங்குறேன், அது வாங்குறேன், எல்லாம் பொருளாக மாற்றி வச்சுட்டு இருக்கோ இல்லையா. எக்கானமியிலும் இப்படிதான் சொல்றான். இன்ஃபிளேஷனரி எக்கானமியில பொருளா வாங்கி வச்சுக்கோ, காசா வச்சுக்காது, மாறுறது, அது வேல்யூ குறைஞ்சு போயிடும். இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்காக எத்தனை வாங்க முடியும்னு மாறுறது. ஆனா எல்லாமாக மாறின போதிலும் அந்த மாறின பொருள்கள்லாம் மறுபடியும் பரம்பொருள் தான். பரம்பொருள் தானே இப்படியா காணப்பட்டார். அவைகள் தான் மாறிக்கொண்டிருக்க பொருள் எல்லாம் செப்படி தன்ன இடத்துல சேர்த்துக்கிறேன். அதான் அவருக்கு நீதினு பேர். எல்லாம் அவரிடத்துல வைக்கப்பட்டது. அவரிடத்துல இருக்கும் பொழுது அவருக்கு அழி உண்டா? நீ வேறெல்லாம் மாறுறது, அழியறது. அவர் அழி வேறோ இல்ல. அவர் அழியலை. இந்திரியேபிய பராக்யர்த்தாக அத்தேபியஸ்தபரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புல்யேராத்மா மகான் பரஹ மஹதः பரமவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷः பரஹ புருஷான்ன பரம் கிஞ்சித். புருஷனை விட வேற யாராவது இருக்காரா? உயர்ந்தவர், அழியாதவர். இது எல்லாம் அழியா மாறும், அவருக்கு மட்டும் அப்படி. அவர் என்ன, அவர்தான் முடிவு, அவர்தான் எல்லாவற்றுக்கும் கடைசி நிலை. ஆகையால் அவருக்கு அவ்வியா. அதாவது நிதி மட்டுமல்ல, அவ்வியம். ஆகையால் அவருக்கு என்ன, நிதிர அவ்வியா, அவ்வியமான நிதி. இவ பரமாத்மா சர்வனா இருக்கார், எல்லாமாகவும் இருக்கார். எல்லாமாகவும் இருக்கிறவர் தன்னிடத்துல சேர்த்துக் கொள்ளக்கூடியதான எல்லாவற்றையும் மாற்றுபவராகவும் இருக்கிறார். சர்வனா இருக்கார். சர்வகா உலகத்துல மட்டும் இருக்கார் என்று நினைக்காதையும் உலகத்துக்கு அதீதமான நித்திரைகுண்யமான சிவனாகவும் இருக்கிறார். சிவனாக இருக்கிறது மட்டுமல்ல, சிவனா இருந்து கொண்டு எப்பொழுதும் கூத்தாடி கொண்டே இருக்கார் என்று நினைக்காதீங்கோ. காணுவா இருக்கார், அசையாதவராகவும் இருக்கிறார். அசையாதவராக மட்டுமல்ல, என்னைக்கும் அசையாதான பூதங்களுக்கு ஆதிஸ்வரூபமாகவும் இருக்கார். அந்த பூதாதி மட்டுமில்ல, பூத அந்தமாகவும் இருக்கார். எல்லாவற்றையும் அழித்து தன்னிடத்துல வைத்துக் கொண்டவராக நிதியாகவும் இருக்கார். ஆகையால் அவர் நிதிரம் யயா அப்படின்னு சர்வஹ சிவஹ நானு
பூதாதிர்நிதிதவ்யய அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பிறகு சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வர அப்படின்னு அடுத்ததாக ஒரு 6 நாமக்கள். இந்த 6 நாமக்கள்